வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு கலந்த காலை வணக்கம் நேயர்களே. அச்சில் வந்தவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தினசரி நாளேடுகளிலே வரக்கூடிய அரசியல் முதல் அனைத்து நிகழ்வுகளையும் இந்த அச்சில் வந்தவை நிகழ்ச்சியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலேயே இன்றைய அச்சில் வந்தவை நிகழ்ச்சிக்கு நம்மோடு சமூக ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வகுமார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் ஆவணம் சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் தொடங்கியது அப்படின்ற ஒரு தகவலை பார்த்தோம். இதனால சென்னையில் 5620 பேர் இதற்கு மனு அளித்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பதிவாயிருக்கு. ஆமாம் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே வீடுகளை இழந்த மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பல்வேறு ஆவணங்கள், வாகன பதிவு, அடையாள அட்டைகள், ஆதார் அட்டை, முக்கியமாக ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய வெள்ளத்தால் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதை பார்த்துருக்கோம் அந்த செய்தியெல்லாம். இந்த பொருட்களை எல்லாம் இந்த ஆவணங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான சிறப்பு முகாம் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. இதில் ஏராளமான மக்கள் தங்களுடைய ஆவணங்கள் வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் உடனுக்குடன் தேவையான அளவிற்கு ஒரு விரைவாக அதிகாரிகள் இதில் செயல்பட்டு அவர்களுக்கு அளித்தால் மிக நல்லதாக இருக்கும். இந்த விஷயத்திலாவது ஒரு குளறுபடிகள் இல்லாமல், ஒரு லஞ்சம் இல்லாமல், அதாவது இந்த ஆவணங்களை எப்போது பெற வேண்டும் என்றாலும் அதிக அளவில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்திலாவது ஒரு மனிதாபிமானத்தோடு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் அனைவருக்கும் தேவையான ஆவணங்களை உடனுக்குடன் செய்து கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு, அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளான சமையல் எரிவாயு உள்ளிட்ட கேஸ் சிலிண்டர்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் மிக தீவிரமாக சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதில் அதிகாரிகள் முறையாக நேர்மையாக செயல்படணும் சொல்றீங்க. ஆமா, அந்த பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் நாளை பாய்கிறது BSLV C-29 ராக்கெட். அதற்கான கவுண்டவுன் தொடங்கியிருக்காங்க. நிச்சயமா இது பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்தியா அனுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இது அறிவியல் விஞ்ஞானத்துறைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மைல்கல்லாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அது வெற்றி பெற அனைவருடைய வாழ்த்துக்களை நாம் பதிவு செய்வோம். நிச்சயமா. அடுத்ததாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரி குறித்த பல்வேறு தகவல்கள் தினந்தோறும் கொண்டே இருக்கின்றன. ஒரு 12 நாட்களுக்கு பிறகு மௌனம் திறந்திருக்கிறார், மௌனம் கலைத்திருக்கிறார் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன். அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. அதாவது இந்த அணையை திறப்பதற்கு முதலமைச்சருடைய உத்தரவு தேவையில்லை, நாங்களாகத்தான் திறந்து வைத்தோம். இது செம்பரம்பாக்கத்திலிருந்து வந்த ஏரியினுடைய நீரை காட்டிலும் மழையினுடைய அளவு அதிகமாக இருந்ததால் அதிலிருந்து வந்த வெள்ளம் தான் இவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது என்று ஒரு பொத்தாம்பொதுவாக ஒரு முழு பூசணிக்காய் கதையை போல நிச்சயமாக அதிமுக ஆதரவாக தான் அவருடைய தகவலா இருக்குது. தவிர அதுல எவ்வளவு கன அடி நீரை தேக்கி வைக்க வேண்டும், எவ்வளவு நீரை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு முறையான திட்டமிடல் இல்லாமல் அதிக அளவில் திறந்து விட்டதுதான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம் என்று பல்வேறு கட்சிகளும் கூட குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழலில், ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி எதையுமே கண்டுகொள்ளாமல் ஒரு பொத்தாம்பொதுவாக ஒரு அறிக்கையை விடுவது என்பது மக்களை கேலிக்குரிய பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு நீதிபதி தலைமையிலான விசாரணை கமிஷனை அமைக்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 40,000 நிர்பயாக்கள், அதிகரிக்கும் பலாத்கார குற்றங்கள், தப்பிக்கும் குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கு. 2013 ஓடும் பேருந்தில் டெல்லியில் நிர்பயா என்ற ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. அதன் பிறகுதான் ஓரளவுக்கு இந்த ஊடகங்கள் மீதான கவனம் இந்த சிறுமிகள் மீது பதிய தொடங்கியது. நிச்சயமாக. அதற்கு முன்பே பாலியல் பலாத்காரங்கள் மிக அதிக அளவில் நடந்து வந்தன. ஆனால் 2013 நிர்பயா மரணத்திற்கு பிறகு அதிகமாக ஊடகங்களுடைய பார்வை அதிகமாக விழுகிறது. அதிலும் ஒரு பொதுவாக ஒரு நிர்பயா சம்பவத்தை பொறுத்தவரையில் அதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இதை போல் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கும் நிர்பயாக்கள் மீதான பாலியல் பலாத்காரங்கள் மீது இந்த ஊடகங்களுடைய கவனம் செல்லவில்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. அதாவது தமிழகத்தில் கூட தினம்தோறும் பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்துக் கொண்டு தற்போது பாத்தீங்கன்னா சிறுமிகள் அதிக அளவிற்கு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகின்றார்கள் அப்படின்ற செய்தி நான் தினந்தோறும் நம்ம செய்தித்தாள்ல படிக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது இந்த பலாத்காரங்களுடைய சதவீத எண்ணிக்கையை வைத்து பார்க்கிற போது அதிக அளவில் இது பாதிக்கப்படக்கூடியது சிறுமிகள் தான் என்ற ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு பேராபத்தை, ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை முறையான சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் கொண்டு தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான்
இது போன்ற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கத்தக்க ஒரு குற்றச் செயல்களிலிருந்து தப்பித்து இந்த சிறுமிகள் நடமாட முடியும் என்கிற சூழல் தான் நிலவுகிறது. எனவே கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டியதும் மிக மிக அவசியம். என்னதான் நீங்க சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த குற்றவாளிக்கு பின்னணியில அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்கத்தானே செய்து உங்களுக்கு. அரசியல் அதை தான் நான் சொல்றேன். அதாவது கடுமையான நேர்மையான தண்டனைகள் கொண்டு வந்து நீதிமன்றம் ஒரு நேர்மையான விசாரணைகளை நடத்தி அரசியல் குறுக்கீடுகள் இல்லாமல் குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தர வேண்டியது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இதற்கு இந்த மாதிரியான வக்கிர எண்ணங்கள் தோன்றுவதற்கு பல்வேறு, அதாவது சினிமா, இணையதளம் சார்ந்தவைகளும் மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில தான் பார்க்கும்போது நடிகர் சிம்பு எழுதிய பாடல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. அந்த பீப் சாங் என்று அனிருத்தும் சிம்புவும் சேர்ந்து இசையமைத்து பாடிய ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் மகளிர் அமைப்புகள் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டு சிம்புவுக்கும் அனிருத்துக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கோவை போலீசார் சென்னை வந்துள்ளனர். நேற்று பாத்தீங்கன்னா ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் வாலிபர் சங்கத்தின் சார்பில் நிறைய இடங்கள்ல, தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல அவங்களை எதிர்த்து, அவங்களுடைய உருவப்படத்தை எதிர்த்தும், அவருடைய படங்களை புகைப்படங்களை செருப்பால் எடுத்தும் இது மாதிரியான பல போராட்டங்கள் நேற்று நடைபெற்றதா நம்ம பார்த்தோம். இந்த நிலைமையில அவருடைய சிம்புவனுடைய தந்தை டி ராஜேந்தர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகன் இந்த பாடலை பாடவில்லை, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது? அவருடைய குரல் எல்லோருக்கும் தெரிந்த குரல், பல்வேறு பாடல்களை பாடி இருக்கிறார் சிம்பு. இந்த சூழ்நிலையில் மிகவும் கேவலமான, அதாவது இரட்டை அர்த்த வசனங்கள் நிறைந்த திரைப்பட காட்சிகளும் திரைப்பட பாடல்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக மிக பச்சையாகவே ஒரு கெட்ட வார்த்தையை இவ்வளவு தைரியமாக பாடி அதை இணையதளத்தில் உலாவ விடுவது என்பது மிகப்பெரிய கேவலமான விஷயம். அதற்கு சிம்பு கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், என்னுடைய படுக்கை அறையை எட்டி பார்ப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, நான் அதில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நான் அடுத்தவருடைய படுக்கறையை நான் எட்டி பார்ப்பதில்லை, இது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய படுக்கை அறை சார்ந்த விஷயங்கள் ஒரு 4 சுவற்றுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர சமுதாயத்தை நோக்கி வரக்கூடாது என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த வகையில் பாடல்களினுடைய தரம் இன்றைக்கு மிக மிக தாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் பச்சையான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை இந்த அளவுக்கு பயன்படுத்துவது என்பது இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது, கருத்து சுதந்திரம் என்பது இந்த அளவுக்கு மோசமாக போய்விட்டதா என்றுதான் நாம் கேள்வியை எழுப்ப வேண்டிய சூழலில் இருக்கிறது. எனவே இது போன்ற மாற்றங்கள் வருதா அப்படின்ட்டு பார்க்கலாம், மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமா அந்த மாற்றங்கள் வந்தால்தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தினுடைய, அதாவது சிறுவர்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு சிம்பு சொல்றாரு, இணையதளத்தில் இருக்கக்கூடியதை 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தானே பாக்குறாங்க, அதுல பார்த்தா என்ன தப்புன்னு கேக்குறாரு. இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் சிறுவர்கள் பாடல் நிகழ்ச்சிகளில் பாடி பரிசு பெறக்கூடிய சூழல் நிலவுகிறது. நாளைக்கு இந்த பாட்டை ஒரு சிறுவன் இல்ல சிறுமி ஒரு போட்டியில ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலயோ இல்ல ஒரு மேடையிலயோ பாடினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரர்களுக்கு முன்பாக அந்த பாடலை பாடக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக முடியாது. இல்ல, அர்த்தமே தெரியாத குழந்தைகள் கூட அதை பாடுவார்கள். சின்ன குழந்தைகள்லாம் இன்னைக்கு சினிமா பாட்டுங்கிறது அவங்களுடைய மனசுல எளிதாக ஈர்க்கக்கூடிய விஷயம். சோ அர்த்தம் தெரியாமல் இந்த பாடல்களை பொது இடங்களில் பாடிவிட்டால் என்னவாகும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக தமிழ் அதிமுகவில் மீண்டும் நடராஜ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து. அதாவது அதிமுகவினுடைய தலைமை எடுக்கிற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் எதிலும் எடுத்தேன் கவிழ்த்தேன், இதுதான் நிலைமையா இருக்கு. அதாவது ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி நடராஜ் 2 தினங்களுக்கு முன்னால் தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலம் இணைந்து செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறக்கப்பட்டது மிகப்பெரிய தவறு, அரசினுடைய தவறான அணுகுமுறையால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது, இதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்ததாக அந்த கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நேற்று நடராஜே பேசவில்லை, நடராஜ் என்ற பெயரில் இன்னொரு பத்திரிகையாளர் தான் பேசினார் என்கிற விபரம் தெரிந்த பிறகு இந்த அதிமுகவினுடைய தலைமை மீண்டும் நடராஜை தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு அவரை மீண்டும் நியமித்திருக்கிறார். இப்படி பார்த்தால் எதையுமே ஆலோசிக்காமல், எதையும் விசாரிக்காமல்
ஒரு தாந்தோன்றித்தனமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வளவு பெரிய விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு சாதாரண விஷயம் தான். நடராஜ் நீக்கப்பட்டதோ சேர்க்கப்பட்டதோ ஒரு சாதாரண விஷயம். இதை தாண்டி ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பொதுமக்களுக்கு நலன் தரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்களிலும் கூட இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலைத்தான் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது நடராஜ் தவறாக பேசிவிட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் அவரை அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து கூட தூக்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசாங்கம் இந்த மழைக்காலத்தில் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு விரைவான நடவடிக்கை இவர்கள் எடுத்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. அதை தாண்டி இன்னமும் கூட ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பாத நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணிகள் எல்லாம் ஆமை வேகத்தில் நத்தை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நடராஜை நீக்குவதும் அவரை சேர்ப்பதும் தான் புயல் வேகத்தில் நடந்திருக்கிறது. அதே போலத்தான் ஓபிஎஸ் கமலஹாசன் சொன்னார், என் ஜன்னல் வெளியே பார்க்கிறேன், இந்த உலகம் இவ்வளவு சென்னை இவ்வளவு மோசமாக இருக்கிறது, மக்களுடைய வரிப்பணம் எங்கே செல்கிறது என்று கேள்வி எழுப்பி அடுத்த நாளே ஓபிஎஸ் அறிக்கை விடுகிறார். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே உடைமைகளை இழந்து உறவினர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிவாரண பணிகளை முடுக்கிவிட வேண்டிய ஒரு பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர், ஒரு நிதித்துறை அமைச்சர் இவ்வளவு பெரிய ஏதோ உலகமே இடிந்து போனதை போல உடனடியாக கமலஹாசனுக்கு ஒரு பதில் அறிக்கை அனுப்புகிறார். இப்படி இவர்களுடைய அறிக்கைகளும் நடவடிக்கைகளும் தன் மீது யாராவது விமர்சனம் செய்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த தவிப்பை, இந்த ஒரு துரித நடவடிக்கைகளை, இந்த செயல்பாட்டை மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணிகளில் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நலத்திட்டங்கள்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் எந்த முயற்சியும் மேற்கொள்றது இல்ல. கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா, வெள்ளத்தால் உடைமைகளை இழந்து தவிக்கும் வீட்டு வாடகைதாரர்களுக்கு தோல் கொடுக்கும் உரிமையாளர்கள் நவம்பர் மாத வாடகை ரத்து செய்யப்பட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக வரவேற்கத்தக்கது. அதாவது சென்னையினுடைய மழையால் எல்லாவற்றையும் அழிக்க முடிந்தது. ஆனால் மனிதநேயத்தை மட்டும் அந்த மழையால் அழித்துவிட முடியவில்லை. அது மீண்டும் துளிர் விட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இங்க பார்க்கக்கூடிய விஷயம். உதவிக்கரங்கள் மிக அதிக அளவில் நீண்டன. தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலை முடுக்குகளில் இருந்தும் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து பல்வேறு அண்டை மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து நிவாரண உதவிகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. அதை கொண்டு சென்று விநியோகம் செய்வதற்கான கால அவகாசமோ அதற்கு தேவையான ஆட்களோ இல்லாத அளவுக்கு மலை போல் குவிந்தது. உதாரணமா பாத்தீங்கன்னா, சில பகுதிகளில் ஒரு சாதாரண குடிசை வீட்டில் 2 பாய் இல்ல 2 போர்வை, ஒரு 4-5 புடவைகள் இவைகள் தான் வைத்திருந்தார்கள் மழைக்கு முன்னால். ஆனால் இந்த மழை வந்த பிறகு ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் 7 பாய், 10 பாய்கள், 10 போர்வைகள், அளவுக்கு அதிகமான சேலைகள், வேட்டிகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மனிதநேயத்தினுடைய கரங்கள், மனிதநேயத்தினுடைய வெளிப்பாடு என்பது மிக பரவி இவ்வளவு நாட்கள் இந்த மனிதநேயம் எங்கே கிடந்தது என்று பலரும் தேடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் இதோ நான் இருக்கிறேன் என்று ஒரு புயலின் வேகத்தோடும் ஒரு பூகம்பத்தின் அதிர்வோடும் மனிதநேயம் இன்றைக்கு தன்னுடைய ஒரு கரங்களை மிக அதிக அளவில் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் வீட்டு வாடகையையும் கூட தர வேண்டாம் என்று வீட்டு உரிமையாளர்கள் கூறியிருப்பது மிக 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 வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு மனதார நம்முடைய நன்றியை, வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். நிச்சயமாக நிச்சயமாக. அடுத்தது பாத்தீங்கன்னா, மழை வெள்ளத்தால விஏஓ தேர்வுக்கு விண்ணப்பிக்க டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. மழையால் பல்வேறு தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஏஓ தேர்வும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அதன் கீழ் இயங்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் இன்றைக்கு தேர்வுகள் தொடங்குகின்றன. ஆனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலுடைய தேர்வுகள் பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தால். ஏனென்றால் மாணவர்கள் தன்னுடைய படிப்பை இழந்து, புத்தகங்களை எல்லாம் கூட இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வுகள், அதாவது IAS, IPS, IFS உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்வுகள் வருகிற 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்னும் ஒரு 5 தினங்களில் என்று நினைக்கிறேன். இந்த 5 தினங்களில் இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளன. இந்த தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள், மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் குறையும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு தமிழக அரசின் சார்பில்
கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சிகளும் கூட இதை கோரிக்கையாக வைத்துள்ளன. ஆனால் இதில் பிரதமரை பொறுத்தவரையில் எந்த பதிலும் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் வழக்கம் போல் திட்டமிட்டபடி அந்த தேர்வுகள் நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தேர்வுகளையும் ஒத்திவைத்தால் தமிழக மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தேர்வுகளை குறைந்தபட்சம் ஒரு 2 மாதமாவது தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக. இந்த நிலைமையில் இன்னொரு செய்தியும் இருக்கு தமிழ். அந்த அரையாண்டு தேர்வுகள், பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரையாண்டு தேர்வு தேவையில்லை. ஏற்கனவே பல இடங்களில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இன்னமும் கூட இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்வு என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதற்கு நீதிமன்றம் என்ன பதிலளிக்க போகிறது, அரசாங்கம் அதை எப்படி செயல்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப மழை வெள்ளத்தால 600 வட மாநில தொழிலாளர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓட்டுரிமை இல்லாதால நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிதம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களுக்கு அடிப்படை நிவாரணம் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க. இல்ல, அது வடமாநில தொழிலாளர்களை பொறுத்தவரையில் எப்போதுமே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு உரிய தங்குவதற்கான இடங்களோ இல்லை அது தேவையான ஊதியமோ கொடுக்கப்படுவதில்லை. ஒரு அடிமாட்டு விலைக்கு அவர்களை கொண்டு இங்கே பல கான்ட்ராக்டர்கள் தங்களை வளர்த்துக் கொள்கிறார்களே தவிர அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு அடிப்படை சாத்தியக்கூறுகளும் அவங்களுடைய இல்லை. நிச்சயமா இல்லை. இந்த வடமாநில தொழிலாளர்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கு சென்னையை நிமிர்த்தி நிற்க வைத்திருக்கிறது. சென்னையில் கட்டப்பட்ட பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள், கண்ணாடி மாளிகைகள், பல அரசு அலுவலகங்கள், இதையும் தாண்டி சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மேம்பாலங்கள் அத்தனையும் உழைப்பு என்பது வடமாநில தொழிலாளர்களுடைய வியர்வையால் வந்தது. அவர்களை கொஞ்சமாவது வாழ வைக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கும் தேவையான நிவாரண உதவிகளை இந்த அரசாங்கம் செய்வதற்கு முன்வர வேண்டும். நிச்சயமாக. அடுத்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார் அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அண்மையில பார்க்க போனீங்கன்னா கடந்த சில நாட்களாக தேமுதிக சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏராளமான இடங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் நேரடியாகவே சென்று குப்பைகளை அகற்றும் பணியில தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில தங்களோட இணைந்து பணியாற்றிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோருக்கு விஜயகாந்த் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய வேலை முறையாக செய்யாததால் ஒரு எதிர்க்கட்சி களத்தில் இறங்கியது. 1,00,000 டன்னுக்கும் மேற்பட்ட குப்பைகளால் சென்னை சிக்கி சீரழிகிற சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த ஒரு 1.5 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் டெங்கு காய்ச்சல் பரவி பல பேர் உயிரிழந்த நிலையில் அதுவும் அதற்கு காரணம் என்ன? சுகாதார சீர்கேடு. குப்பைகள் முறையாக அகற்றப்படவில்லை. சென்னை மாநகரம் சிங்கார சென்னை என்பது சீரழிந்து கிடந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மழை வெள்ளமும் சேர்ந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அடித்து வரப்பட்ட குப்பைகள் எல்லாம் ஆங்காங்கே ஒதுங்கி உள்ளன. இதனால் மிகப்பெரிய துர்நாற்றம், தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம். இந்த சூழலில் இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் அபாயம் ஏற்படும் என்கிற காரணத்தை முன்வைத்து ஆளும் கட்சி என்பது காணாமல் போனவர்களுடைய பட்டியலில் சேர்ந்து விட்டதால், மாநகராட்சி முடங்கி போனதால் களத்தில் இறங்கியது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் குப்பை எள்ளும் பணி தேமுதிக சார்பில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்சியினரும் சேர்ந்து, பொதுமக்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்த பணியில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டார்கள். அதன் பயனாக பல இடங்களில் பல டன் கணக்கில், ஒரு 100க்கும் மேற்பட்ட டன் கணக்கில் குப்பைகள் அகற்றப்பட்டன. அந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் தான் கேப்டன் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இயல்பு வாழ்க்கை திரும்பி விட்டது என்று விளக்கம் அளித்திருக்கிறார் முதலமைச்சர். எங்கே திரும்பியது என்றுதான் கேட்கிறார். நிச்சயமா. அதாவது அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் இயங்கிவிட்டால் இயல்பு வாழ்க்கை திரும்பியது என்று அர்த்தமா? அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட எவ்வளவோ மக்கள் இன்னமும் கூட தங்களுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல், வாழ்வாதாரம் இல்லாமல், வேலை கிடைக்காமல், அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் எல்லா உடைமைகளையும் இழந்து நிற்கிறாங்க இல்லையா? உடைமைகளை இழந்து நிற்கிறார்கள். தங்குவதற்கு இடமில்லை. பள்ளிகள் திறக்கப்பட்டதால் அவர்கள் பள்ளிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல் சாலைகளில் தஞ்சமடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாட்டில் இயல்பு வாழ்க்கை திரும்பி விட்டது என்று முதலமைச்சர் கூறுவது சரியா என்று கேட்டிருக்கிறார். மிகச்சரியான கேள்வி. இந்த அரசாங்கம்
இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஏரிகள், கால்வாய்கள், கண்மாய்கள் போன்றவற்றை தூர்வாரும் பணிகளையும் முடுக்கிவிட்டால் மட்டும்தான் இன்னொரு மழையை இந்த தமிழகம் தாங்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். இப்போது கூட வீணாகி இருக்கக்கூடிய தண்ணீர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்களில் பெய்த மழையினுடைய பெரும்பாலான, அதாவது 80% தண்ணீர் என்பது கடலுக்குத்தான் வீணாக சென்றிருக்கிறது. இந்த தண்ணீரை முறையாக தடுப்பணைகள் கட்டி ஏரிகளை தூர்வாரி சேமித்து வைத்திருந்தால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு சென்னைக்கு தேவையான குடிநீர் பஞ்சமோ நிச்சயமாக தண்ணீர் தேவையோ இருக்காது என்கிற செய்தியை நீர் மேலாண்மை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இயற்கை நமக்கு வாரி தந்த கொடையை நாம் இன்றைக்கு வீணாக்கி இருக்கிறோம், அதை விரயமாக்கி இருக்கிறோம். தண்ணீர் சிக்கனம், மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் ஆக்கிரமிப்புகளுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு மிகப்பெரிய பாதிப்பிற்கு இன்றைக்கு நாம் ஆளாகி நிற்கிறோம். இனிமேலாவது இந்த அரசாங்கம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் நிச்சயமாக செல்வகுமார். அடுத்த செய்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் மழைக்கு மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே போயிட்டு இந்த நிலையில தமிழக அரசு 5,000 அல்லது 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். தங்களுடைய உடைமைகளை எல்லாம், பல லட்சம் மதிப்பிலான உடைமைகளை எல்லாம் இழந்தவர்களுக்கு ஒரு 5,000 10,000 ரூபாய் அப்படின்றது அவங்களுடைய எந்த தேவையுமே பூர்த்தி செய்ய முடியக்கூடியாத ஒரு தொகையாவில் இருக்கு செல்வகுமார். நிச்சயமா, அதாவது மக்கள் என்ன கேட்கிறாங்க, இது நிவாரணமா இல்ல பிச்சையா அப்படிதான் கேட்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த 5,000 ரூபாய் கொடுப்பது என்பது கூட வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதை போலத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டம் இந்த 5,000 ரூபாய் கொடுத்து விட்டால் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக வாக்களித்து விடுவார்கள் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்னவென்றால் பாதிப்பு என்பது அவர்களுக்கே நன்றாக தெரியும். குறிப்பிட்ட மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட எல்லா ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களும் சென்று விட்டன. பல்வேறு ஆவணங்கள் அழிந்து விட்டன. பல உடைமைகள் சென்று விட்டன. பணம், நகை உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. பல பேருடைய இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நிற்கின்றன. பல பேருடைய இருசக்கர வாகனங்களை வாகனம் அடித்து சென்று விட்டது. இந்த நிலைமையில் 5,000 ரூபாய் என்பது இது எப்படி இவர்கள் வைத்து குடும்பம் நடத்த முடியும் என்கிற கேள்வி பரவலாகவே எழுந்துள்ளது. இந்த நிவாரணமும் இந்த 5,000 ரூபாயும் கூட முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடையுமா என்பதில் மிகப்பெரிய சிக்கல், கேள்விக்குறி எழுந்துள்ளது. அந்த கணக்கெடுக்கும் பணியில் கூட பல குளறுபடிகள் நடைபெறுவதாக தெரிகிறது. அதாவது பல்வேறு பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டம் ஒரு பக்கம். போராட்டம் என்னன்னா, பல பகுதிகளுக்கு அதிகாரிகள் வரவே இல்லை என்கிற குற்றச்சாட்டு. வந்தாலும் ஆளும் கட்சிக்கு சாதகமான நபர்களை மட்டும் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இவற்றையெல்லாம் தவிர்த்து ஒரு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மனித நேயத்தோடு இந்த அதிகாரிகளும் இந்த அரசும் செயல்பட்டு சென்று அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையை அவர்கள் கையில் கொண்டு சேர்க்க வேண்டியது அவர்களுடைய முக்கியமான கடமை. இந்த 5,000 ரூபாய் என்பது மிக மிக குறைவானது. இதை அதிகரித்து தருவதற்கான வழிமுறைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த ரூபாயாவது அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தினாதான் நிச்சயமாக அது முழுமையாக சென்றடையும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது இல்லையா? இல்ல, வங்கி கணக்கில் செலுத்துவோங்கிறது தான் அவர்களுடைய நடைமுறை இப்போதைக்கு. இந்த வங்கி கணக்கு செலுத்துவது என்பது கூட ஆளும் கட்சிக்கு சாதகமானவர்களுக்கு அதிக அளவில் கொடுக்கப்படுவதாக ஒரு மிக பரவலான குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த நிலைமையில நேற்றைக்கு ஒரு எழும்பூரில் அரசு மகளிர் பள்ளியில் ஒரு விழா நடக்கிறது. அதாவது ஒரு மாத காலமாக பள்ளிகள் திறக்கப்படவில்லை. இந்த நிலைமையில நேற்றைக்கு பள்ளிகள் திறந்த உடனே அதுல ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்ட 2-3 அமைச்சர்கள், அதிகாரிகள் அந்த பள்ளி தொடங்கியதை ஒரு விழாவாக எடுத்து அதுல சீருடைகள் கொடுக்க போகிறோம் என்கிற ஒரு போர்வையில் ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்திருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு அமைச்சர்கள் வருவதற்கு மிக அதிக அளவில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 2-3 மணி நேரமாக அமைச்சர்கள் வரவில்லை. இப்போது வந்து விடுவார்கள் என்று கொளுத்துகிற வெயிலில் மாணவிகள் பல மணி நேரம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அப்படி வைக்கப்பட்ட மாணவிகளில் சிலர் மயக்கம் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதற்கு பெற்றோர்கள் தரப்பில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு, ஒரு விமர்சனம் கிளம்பியுள்ளது. அதாவது ஒரு பள்ளி திறந்தால் அதற்கு அமைச்சர் ஒரு விழாவை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சீருடை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அந்த சீருடையை தாராளமாக பள்ளி ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ கொடுத்து விட்டு செல்ல வேண்டியதுதானே?
அதை தாண்டி போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்காக, விளம்பரம் தேடுவதற்காக, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இவ்வளவு பெரிய ஒரு விழாவாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு மாணவிகளை வெயிலில் நிற்க வைக்க வேண்டியதன் தேவைதான் என்ன என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ். நிச்சயமாக செல்வகுமார், இன்றைய நிகழ்ச்சியிலே நிறைய விஷயங்களை நாம் விவாதித்தோம். இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி நேயர்களே, இன்றைய அச்சில் வந்தவை நிகழ்ச்சியுடன் நிறைவேறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பு தொகுப்பாளர் தமிழ். வணக்கம் அன்பனே.